சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற நாயன்மார் புகழ்ச்சோழ நாயன்மார். இவரை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். இவரை பத்தி ஏற்கனவே நம்ம எரிபத்த நாயன்மாரோட வரலாறுல பார்த்திருக்கோம். இருந்தாலும் அதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுற. எரிபத்த நாயனார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். சோழ நாட்டா இந்த புகழ்ச்சோழ நாயன்மார், அந்த நாட்டுல எரிபத்த நாயன்மார் சுவாமிக்கு மலர்கள் பறிச்சு எரிபத்த நாயன்மார் பரசுங்கிற ஆயுதத்தை கையில வச்சிருப்பாரு. இவர் சிவனடியார்களுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் அந்த இடத்துல இந்த பரசால வெட்டிடுவாரு. அப்படி இந்த சிவனடியார்களுக்கு துன்பம் யாராவது பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இந்த எரிபத்த நாயன்மார் போய் உதவி செய்வாரு. இப்படி இந்த எரிபத்த நாயனார் வாழ்ந்துகிட்டு வராரு. அந்த நாட்டுல சிவகாமி ஆண்டாருங்கிறவங்க மலர் பறிச்சு தினமும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வராங்க. மலர் பறிச்சு சூடி வணங்கிக்கிட்டு வராங்க சிவபெருமான. இப்படி தினமும் நடந்துகிட்டு இருக்கப்ப ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்க பட்டத்து யானை திருவிழா காலங்கள்ல அங்க அந்த அமராவதி ஆற்றுல நீராடிட்டு இருக்கும் போது பாகர்கள் யானையை குளிப்பாட்டும் போது எல்லாம் முடிஞ்சு அப்ப அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருது. அப்ப அந்த யானை என்ன பண்ணுது, மதம் பிடிச்சு ஓடி வருது. எப்பவும் போல சிவகாமி ஆண்டார் மலர்களை பறிச்சு சிவபெருமானுக்கு எடுத்துட்டு போகும்போது இந்த பட்டத்து யானை அவங்கள இடிச்சு கீழே தள்ளிடுது. அப்ப சிவகாமி ஆண்டார் சிவதா சிவதான்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறாங்க. இத கேட்ட இந்த குரலை கேட்ட எரிபத்த நாயனார் சிவனடியாருக்கு ஏதோ துன்பம் நேர்ந்துடுச்சுட்டு ஓடி வராரு. அங்க வந்தா இந்த யானை இடிச்சு தள்ளிடுச்சு. அந்த இடத்துல எரிபத்த நாயனார் யானையோட தும்பிக்கைய வெட்டிடுறாரு. இத பார்த்த பாகர்கள் தடுக்கிறாங்க, அவங்களையும் வெட்டிடுறாங்க. இப்படி வெட்டின உடனே அந்த இடத்துல எல்லாம் அவங்க எல்லாம் இறந்துடுறாங்க. இந்த செய்தி மன்னனுக்கு போகுது. அந்த நாட்டாண்ட புகழ்ச்சோழ மன்னருக்கு போகுது. இத கேட்டு அவர் அங்க விரைந்து ஓடி வராரு. பார்த்தா இங்க இந்த மாதிரி இருக்கு. அங்க அந்த ஆயுதத்தை எரிபத்த நாயனார் கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் புகழ்ச்சோழ நாயன் இவரை திருநீர் அணிந்து ஒரு சிவனடியாரா இருக்காரு. அப்ப இங்க ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்ட்டு புகழ்ச்சோழ மன்னனுக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே சிவனடியார் கிட்ட போய் எதுவும் கேட்கல. எரிபத்த நாயனார் கிட்ட போய் வணங்கி என்னால ஏதாவது துன்பம் விளைந்ததா அப்படின்னு சொல்லி வணங்கி நிக்கிறாரு. ஏதாவது தவறு நடந்திருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவரோட வாளை எடுத்து கொடுத்து அதுக்கான தண்டனைய கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த புகழ்ச்சோழ மன்னன் அந்த எரிபத்த நாயனார் கிட்ட சொல்றாரு. அப்புறமா இவர் இப்படி ஒரு சிவபக்தரா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து வியந்து எரிபத்த நாயனாரும் உடனே அவர் பண்ணது அப்படி தவறோ அப்படின்ட்டு அவர் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நினைக்கிறாரு. இப்படி நினைக்கும் போது அப்புறமா அவரு இப்படி புகழ்ச்சோழ மன்னரும் பேசும்போது எங்க நம்மளே வெட்டிக்கலாம், இது எரிபத்த நாயனார் ஏதோ தவறு நடந்துச்சு, சரி நம்மளே வெட்டிக்கலாம், நாங்க செய்த தவறுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு புகழ்ச்சோழ மன்னன் வாழை அவர் கழுத்துக்கிட்ட எடுத்துட்டு போகும்போது எரிபத்த நாயனார் அதை தடுக்கிறாரு. தடுத்து இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களோட இந்த சிவன் மீது இருக்க அன்பை இப்படி வெளிப்படுத்துறாங்க. அப்ப அந்த இடத்துல அசரீரியா சிவபெருமான் இந்த எரிபத்தரோட அந்த பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி ஒரு நாடகம் ஆடியதா சிவபெருமான் அசரீரியா அந்த இடத்துல சொல்றாரு. இப்படி எரிபத்த நாயனார் வரலாறுல இந்த புகழ்ச்சோழ மன்னரை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப இந்த புகழ் சோழ மன்னரை பத்தி இப்ப தனியா இவரும் ஒரு நாயன்மார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுது. இந்த புகழ்ச்சோழ மன்னர் சோழ நாட்டு ராஜா இல்லையா. இவர் அப்பெல்லாம் சோழ நாட்டுக்கு 5 தலைநகரம் இருக்கு. உறையூர், கருவூர், காவிரி பூம்பட்டினம், திருவாரூர், செய்ஞலூர் அப்படின்ட்டு 5 இடம். இப்படி தலைநகரம் 5 தலைநகரங்கள் இருக்கு. இங்கதான் அவங்களுக்கு முடிசூடணும்னா இதுக்கு முன்னாடி கூட கூட்டுறவ நாயனார்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் முடிசூடணும்னா அந்த தலைநகரத்துல பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரி வசூலிக்கணும்னா அந்த தலைநகருக்கு போய் இப்படி முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த தலைநகர்ல நடக்கும். இப்படி இந்த ஆட்சி நடந்துகிட்டு வரும்போது இந்த புகழ்ச்சோழ மன்னர் என்ன பண்ணுவாரு, கருவூர்ல போயிட்டு இவரை சுத்தி இருக்கிற இந்த சிற்றரசங்க கிட்ட எல்லாம் வரி வசூலிப்பாங்க. அப்ப ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ போயிட்டு இந்த கருவூர்ல போயிட்டு வரி வசூலிக்கிறதுக்கு போவாரு. அந்த இடத்துல வரி வசூலிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அந்த கருவூர்ல
சிவபெருமான் வந்து ஆநிலையப்பர், இப்ப வந்து பசுபதிநாதர்னு திருநாமம் கொண்டு இருக்காரு. அங்க அப்படியே போனா அவரையும் வணங்கிட்டு அவருக்கு அங்க போய் அந்த சிவபெருமான் அங்க வணங்குறதுல அப்படி ஒரு ஆனந்தம். இப்படியே இந்த வரி வசூலிக்கிறத ஒரு சாக்கா வச்சு அங்க போய் அந்த சாமியை வணங்கி அங்க கொஞ்ச நாள் இருந்து வருவாரு இந்த புகழ்ச்சோழ நாயனார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். இந்த மாதிரி சிவாலயம் எல்லாமுக்கும் நிறைய தொண்டாற்றி வருவாரு. அந்த காலத்துல நல்ல செழிப்பா இருந்தது இந்த சோழ நாடே வந்து நல்ல சிறப்பாவும் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாவும் இருந்தாங்க. முக்கால்வாசி வந்து இந்த பாண்டியர்கள் சேரர்களை விட சோழர்கள் வந்து ரொம்ப சிவத்தொண்டு பண்றதுலயும் சிவாலயம் கட்டுறதுலயும் வந்து சிறப்பா விளங்கினாங்க சோழர்கள். அதெல்லாம் இந்த புகழ்ச்சோழ நாயனாரும் ஒருத்தர். இப்படி வந்து இவர் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வரும்போது அந்த இடத்துல வரி வசூலிக்க ஒரு முறை வந்து புகழ்ச்சோழ நாயனார் இந்த கருவூருக்கு வராரு. அங்க எல்லா சிற்றரசர்களும் வந்து வரி செலுத்துறாங்க. ஒரே நாள்ல செலுத்த மாட்டாங்க, கொஞ்சம் நாள் அவகாசம் கொடுப்பாங்க. இப்படி செலுத்திட்டு வரும்போது அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறமா சரி எல்லாம் முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் கிட்ட கேக்குறாரு இந்த புகழ்ச்சோழ நாயனார், எல்லாரும் வரி வந்து கட்டிட்டாங்களா அப்படின்ட்டு. அப்ப அமைச்சர்கள் வந்து ஒரு ஒரு மன்னர் மட்டும் கட்ட மாட்டாரு, ஒரு சிற்றரசர் மட்டும் கட்ட மாட்டாரு. அவருக்கு என்னன்னா நம்ம எதுக்கு இவருக்குதான் இவ்வளோ வரி வசூல் பண்றாரு, ஏன் நம்ம வந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சிற்றரசர் ஒரு பகுதி இடத்த மட்டும் அவர் ஆட்சி பண்ணிட்டு இவருக்கு எதுக்கு நம்ம வரி செலுத்தணும் வேண்டான்னு நினைச்சிட்டு அவர் வந்து வரி செலுத்தல. அதனால இந்த அமைச்சர்கள் வந்து அவர் பேர் வந்து அதிகன், அந்த சிற்றரசர் பேர். இந்த அதிகன்கிற சிற்றரசர் மட்டும் இன்னும் வரி செலுத்தலன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்றாங்க. அப்படியா, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வலிமையான அரசு, ஒரு ராஜா வந்து எல்லாரையும் ஒருத்தரை ஒரு சின்ன சின்ன அரசு அங்கங்க தனித்தனியா இருந்ததுன்னா அது ரொம்ப வலிமையா இருக்காது. எல்லாரும் அந்த ஒருத்தருக்கு கீழே வந்தாதான் அந்த அரசு வந்து இன்னும் வலிமையா இருக்கும், நல்லா செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சரி அவர் வரி செலுத்தல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இல்லைன்னா நம்ம வந்து போர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழ்ச்சோழ மன்னர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த அமைச்சர்களும் வந்து அந்த அதிகன் கிட்ட வந்து சொல்றாங்க, போருக்கு வந்து நீ வந்து வரி செலுத்துறியா இல்ல போருக்கு வரியான்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு போருக்கு தயாராயிடுறாங்க. அவங்க வந்து போர் பண்றதா முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய மலைகள் மோதுற மாதிரி அந்த அதிகனோட அவரும் வந்து நிறைய படையெல்லாம் வச்சிருந்தாரு. அவர் எப்படின்னா ஒவ்வொரு தடவையும் படைகள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி போர் செய்வாரு. போர்ல தோக்குற மாதிரி இருந்தா ஓடி போய் ஒளிஞ்சிடுவாரு. திரும்பவும் ஆனா இறந்து போக மாட்டாரு. திரும்பவும் இதே மாதிரியா என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா படையும் சேர்த்து ஒரு பெரிய படையை திரட்டி இப்படியான வேலைதான் அந்த அதிகன்கிறவர் வந்து செய்துட்டு வந்தார். இப்படி நிறைய அந்த படையை திரட்டி இந்த சோழ ராஜா கூட இந்த புகழ்ச்சோழரோட கூட இந்த சண்டையிட்டு போர்ல வந்து புகழ்ச்சோழர் வெற்றி அடைஞ்சிடுறாரு. இதே மாதிரியே இந்த அதிகன் வந்து தப்பி ஓடிடுறாரு. இது நடந்தது ரொம்ப பெரிய போர் தான். இதுல வந்து நிறைய பேரு இறந்து போயிட்டாங்க. இப்படி இந்த புகழ்ச்சோழர் வந்து வெற்றி அடைஞ்சு ஊருக்கு திரும்பிடுறாரு. இவங்க வெற்றி வாகை சூடிடுறாங்க. அதுக்கப்புறமா போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க இல்லையா, அந்த அதிக ராஜாவோட நாட்டுல இருக்க செல்வங்கள், இந்த போர்ல இறந்து போனாங்க இல்லையா அவங்களோட தலைய வெட்டி இறந்து போனாங்க, தலையெல்லாம் வெட்டிட்டாங்க இல்லையா, அந்த தலைகள் எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சுட்டு செல்வம் அவங்க ஊர்ல இருந்து என்னென்னலாம் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கோ அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க ஊர்ல வச்சுட்டாங்க, இந்த கருவூர்ல வச்சுட்டாங்க. இப்ப புகழ்ச்சோழ ராஜா கிட்ட போய் சொல்றாங்க அமைச்சர்கள்லாம், இந்த மாதிரி அந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த செல்வங்கள் எல்லாம் பார்வைக்கு வச்சிருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க. புகழ்ச்சோழர் அதை பார்வையிட வராரு. வந்தா ஒரு இடத்துல மலை மாதிரி செல்வங்கள் குவிஞ்சிருக்கு. தங்கம், பணம், வைடூரியம், இன்னும் நிறைய விலை உயர்ந்த பொருள் எல்லாம் அந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்த அத்தனையும் இவங்க வெற்றி அடைஞ்சிட்டதுனால அந்த நாட்டுல இருந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி தலைகளையும் அந்த போர்ல இவ்வளவு பேரை நம்ம கொண்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த தலையெல்லாம் குவிச்சு வச்சிருக்காங்க. அப்படி ராஜா ஒவ்வொன்னா பாத்துட்டு வரும்போது அந்த தலையை பாக்குறாரு. அதுல ஒரு தலையில திருநீர் அணிந்து ஒரு சடாமுடி வச்ச ஒரு தலை ஒண்ணு இருக்கு. அதை பார்த்ததும் இந்த புகழ்ச்சோழருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அடாடா, நம்ம சிவனடியாரை இந்த மாதிரி செய்துட்டோமே சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகி அவரு மனம் கலங்குறாரு. இப்ப இதுக்கு என்ன செய்யறது, அதாவது ஒரு சிவனடியாருக்கு துன்பம் செய்யக்கூடாது, அவருக்கு துன்பம் செஞ்சா அது வந்து சிவ அபராதத்துல போய் சேரும், நல்லது பண்ணா சிவ புண்ணியத்துல வந்து சேரும். இப்படி வந்து அந்த ரொம்ப மனம் வருந்துறாரு. அதுல இருந்து அவரால் மீளவே முடியல.
ஏற்கனவே ஒரு தடவை எரிபத்த நாயனார் கிட்ட இந்த மாதிரி நடந்தது. இப்ப இது அடுத்த தடவை இதே மாதிரி ஆயிடுச்சு. அதனால இவர் வந்து அந்த துயரத்துல இருந்து மீளவே முடியல. அமைச்சர்கள், அவரோட உறவினர்கள் எல்லாரும் வந்து எவ்வளவோ அவருக்கு எடுத்து சொல்றாங்க, சரி இது போர்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், இருந்தாலும் சிவனடியாருக்கு எந்த காலத்திலயும் நம்ம துன்பம் செய்யவே கூடாது, இதுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை யோசிச்சு அவரோட மகனை பட்டாபிஷேகம் பண்ணி அவருக்கு அவரை ராஜாவா ஆக்கிட்டு அவர் வந்து தீக்குழியில இறங்கறதா முடிவு பண்ணிடுறாரு. இது வந்து இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது. சிவனடியாருக்கு வந்து இந்த மாதிரி தீங்கு இழைக்க கூடாது. அதனால இவர் என்ன செய்யறாரு, தீ மூட்டி அந்த குழியில இவர் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு புகழ்ச்சோழ ராஜா என்ன செய்யறாரு, தீக்குழிய ஏற்பாடு செய்து அன்னைக்கு அதுல இறங்கிடுறாரு. இறங்கினதுக்கு அப்புறமா சிவபெருமான் வந்து அந்த இடத்துல மலர் மழை பொழியுது, மங்கள ஓசை எல்லாம் கேக்குது. அதையெல்லாம் கேட்டா சிவபெருமான் திருவடியை போய் இவர் சேர்ந்துடுறாரு. சாதாரணமா இறங்கினா எல்லாம் கேட்காது. இப்படியான ஒரு இது இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்து நடக்கும். அப்படி வந்து இவர் இறைவன் அடி போய் சேர்றாரு புகழ்ச்சோழ நாயனார்.